This video sponsored by Gen Reviews online website. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரவா பால் கொழுக்கட்டை. இந்த ரவா பால் கொழுக்கட்டையை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறோம். அந்த கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி ரவை எடுத்துக்கிறோம். ரவை பார்த்தீங்களா, ரவை அரைக்கலாம் தேவையில்ல, அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற ரவாவே எடுத்துக்கினேன். அந்த ரவாவுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சால்ட், உப்பு. இந்த உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த ரவை கொஞ்சம் நேரம் ஊறத்துக்கு நமக்கு அந்த பதம் பிடிச்சி நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம அந்த பதத்தை எடுக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி கூட நம்ம விட்டு மிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ரவை நமக்கு தேவையான ஷேப்பை நம்ம பிடிச்சிக்கலாம். அப்படி பால் மாதிரியோ இல்லை உருட்டலாவோ இந்த மாதிரி தேவையான ஷேப்புக்கு நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஒரு தட்டில் வச்சு நம்ம அதை ஃபேன் காற்றுல கொஞ்சம் நல்லா உணர ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் அது ஈரப்பதத்தெலாம் இழுத்துக்கின்னு கொஞ்சம் ட்ரையாக ஹார்டாகும். அதுக்கப்புறம் ஹார்டாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பால் நம்ம இப்போ இதுக்கு மாட்டுப்பாலில் செய்ய போகிறோம். தேங்காய் பால்லையும் செய்யலாம், பட் ஆனால் மாட்டுப்பாலில் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு ஏனை எடுத்து அதில் பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, பால் ரொம்ப கட்டியாக இல்லாமல் லைட்டாக தண்ணி, ரொம்ப தண்ணி விடாமல் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி வச்சு அதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடணும். நல்லா பால் காஞ்சி வர பொசிஷன் வந்ததும் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரவா உருண்டைங்களை அந்த பால் கொதிச்சு வர அந்த நேரத்தில் இதை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பால்ஸாக அதில் போடணும். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், 2 ஏலக்காய். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அதுக்குன்னு தாளிக்கிறதுன்னு ஒரு கரண்டி எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் விட்டு, அதுக்கப்புறம் அந்த நெய்யில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த திராட்சையும் முந்திரி பருவம் வறுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த நெய், அதனால் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டு அதை நல்லா ஹீட் பண்ணி அதில் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பும் கொஞ்சமாக திராட்சையும் போட்டுக்கணும். என்கிட்ட இப்போ இந்த திராட்சை இருந்தனால நான் இந்த திராட்சையை போட்டிருக்கேன். நீங்கள் அந்த க்ரீன் கலர் திராட்சை இருந்தால் அது போட்டுக்கோங்க. 2த்தையும் போட்டு அடுப்பில் வச்சு நல்லா நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா பால் எந்த அளவுக்கு கொச்சி வருதுன்னு பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா சுகர்ஸ் ஆட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு சுகர், யாருக்கு எந்த அளவுக்கு சுகர் போதுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரவா கொழுக்கட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த கொழுக்கட்டைங்களை இது உள்ள நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் ரவை நல்லா சர்க்கரையை கரையை விட்டதுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டைங்களை என்ன பண்ணுறீங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. கொஞ்சம் உருண்டை படும்போது தெரிக்கும், நம்ம மேலேயே தெரிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க. ஒன்று ஒன்றா போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அது கொச்சி வரும்போது வேகும்போது நம்ம என்ன பண்ணோம், நல்லா நிறுத்த போகிற பொசிஷனுக்கு வரும்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுன்னா முந்திரி திராட்சை அதில் போட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் நேரம் லைட்டாக வேக விடுங்க. நீங்கள் அது ஒரு கட் பண்ணி லைட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், இல்லை கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்க்கும்போது அது வெந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெடியானதும் அதை ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இப்படி தான் இருக்கும் ரவா பால் கொழுக்கட்டை பெயர். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.